பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்திருக்கிறீங்க. ஸோ தேவ செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே இந்த பிரசங்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த பிரசங்கத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை 100 மறுபதும் பலன் தரத்தக்கதாய் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளாக இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்மளோடு கூட கர்த்தர் பேசவும் வல்லவராக இருக்கிறார். நம்ம யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமேன் ஹல்லேலூயா. பகற்காலம் மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும். இது இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார். இருக்கிற காலம் மட்டும் நான் இந்த நாட்களில் அற்புதம் செய்ய வேண்டும், அற்புதமான காரியங்களையும் கிரியைகளையும் உண்டாக்க வேண்டும். ஸோ இது இப்போது பகற்காலம் ஆகையால் நான் இது செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் சொல்லின வார்த்தையின்படி இந்த நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் கிரியை செய்யக்கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள் உருவாகுகிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்திகளை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நடக்கிற அந்த போரை குறித்து நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் ஆக ஆக போர் தீவிரம் அடைகிறது. இந்த போர் தீவிரம் அடைகிற சூழ்நிலையில் எத்தனையோ உயிரினங்கள், எத்தனையோ பேர் நீங்கள் மரித்து போகிறார்கள். ரெண்டு பக்கமும் பெரிய இழப்புகளை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலகட்டத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்துட்டோம். இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் நேராக நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம சோர்ந்து போயிடுறோம். பாருங்க, அந்த செய்தியை கேட்கும் போதே ஐயோ ஆண்டவரே, இது நிற்காதா, இது முடியாதா, முடிவுக்கு வராதா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் நமக்கு அழுத்தத்தை கொடுக்குது. டிவியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது, ஒவ்வொரு சீனை நம்ம பார்க்கும்போது மன துக்கங்கள் வருது. அநேக மரண ஓலைகளை நம்மளால கேட்க முடிகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று. இந்த நாட்களில் நம்மோடு கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை பேச விரும்புகிறார். பாருங்க, இந்த போர்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப லேசியா இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் கடந்து போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வேத வசனம் இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவானவர் அவர் காலகட்டத்தில் அவர் சொன்னார், பகற்காலம் நான் வேலை செய்கிற காலம். இன்னைக்கும் நமக்கு நம்முடைய சூழ்நிலையில நம்மளை சுற்றி இருக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு ஒரு பகற்காலத்தை வைத்திருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் முடிவடைஞ்சிடும். ஏன்னா இப்போ கேள்விப்படுகிற போரெல்லாம் பார்த்தோம் என்றால் எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அப்போ இந்த பகற்காலத்தில் இருக்கிற குறுகிய நாட்களில் நாம் எழுந்து நம்ம நேரத்தை வீணடிக்காம வேலை செய்ய வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, இப்போது கேள்விப்படுகிற எல்லா நியூஸும் நம்ம பார்க்குறோம். போன உயிர் திரும்ப வரவே வராது. ஹல்லேலூயா. இன்னும் இருக்கிற உயிர்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவானவர் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய காலகட்டத்தில், அந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் அபரிவிதமான ஒரு அற்புதங்களை செய்தது உண்மை என்றால், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நாம் எழுந்து செய்ய வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கிறோம். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற வீடுல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்மளை சூழ்ந்திருக்கிற இடங்களில் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி அழிந்து போகிற ஆத்துமாக்களை எல்லாரையும் காப்பாற்றுகிற முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. எல்லோருக்குள்ளேயும் ஒரு பொறுப்பான காரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, எங்கெங்க கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களை, அங்க எல்லோருமே இயேசுவை போல நாம என்ன பண்ணணும், வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம முடிந்த அளவுக்கு
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்ம ஆத்துமாக்களை இந்த குறுகிய காலகட்டத்தில் அவங்களை சேவ் பண்ணுகிறவர்களா இருக்கணும். வீட்டை உங்களை நம்பி தானே கொடுத்துருக்கிறாரு. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்தாரோ, எந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த வீட்டில் நீங்கள் உறவுகளோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆத்துமாவும் வீணாய் போக கூடாதபடிக்கு இன்னைக்கு பகற்காலமாக இருக்கிறபடினால இந்த கிருபையின் காலம் முடிகிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டம் நீங்கள் வேலை செய்கிற காலகட்டம், இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டிய காலகட்டம், கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுகிற காலகட்டமாக இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலாவது எப்படி ஆகிலும் அவங்களை ஆதாயப்படுத்துங்க. வேலைக்கு போறீங்க, எத்தனையோ பேர் எல்லா வேலைகளும் பார்க்குறோம். இந்த உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. அந்த வேலையில் நீங்களும் உங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. அவங்கவுங்க வேலைகளை செய்கிறாங்க. நாமும் அதே மாதிரி நம்ம வேலைகளை வந்து நம்ம செய்கிறோம். நம்ம வேலை என்ன என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்களாக இருந்து ஆத்துமா ஆதாயத்தை பண்ண வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல பேசணும், வாய்களை திறந்து பேசணும். கர்த்தர் இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது கடைசி காலம், அழிவு நேரமாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் வெளிப்பாடும் உங்களுக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்கிற ஒரு காலகட்டம் வரும். என்ன கேட்பா தெரியுமா? நீ இருக்கிற வேலையில் நீ ஆத்துமா ஆதாயம் பண்ணினாயான்னு கர்த்தர் கேட்பாரு. நீ இருக்கிற உங்கள் வீடுகளில் ஆத்துமா ஆதாயம் பண்ணினீங்களான்னு கர்த்தர் கேட்பாரு. எல்லா இடங்களிலும் ஆத்துமா ஆதாயத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 16:9 வாசிக்கிறோம். அழிந்து போகிற உலக பொருட்களால உங்களுடைய சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க, ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அழிந்து போகிற பொருள், அது உலக பிரகாரமான பணம், உலக பிரகாரமான பொருட்கள், இதெல்லாம் வச்சு நம்ம ஒண்ணுமே பரலோகத்துக்கு கொண்டு போக போறதில்லை. அதெல்லாம் வச்சு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்க. ஆத்துமாவை வந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். எபேசியர்ல 5:16 வாசிக்கிறோம் பாருங்க. நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. பிரயோஜனப்படுத்துங்க. உங்க கையில கொடுக்கப்பட்ட டைம், அந்த டைம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தை தாண்டிச்சுன்னா இந்த நேரம் மறுபடியும் வராது. ஸோ இந்த நேரம் கடந்து போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்து கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தை வீணடிக்காம பிரயோஜனப்படுத்துங்க. காலத்தை தள்ளாதீங்க. ஒரு விஷயத்தை பிரசன்ட், இப்போ பிரசன்ட், இயேசு ரொம்ப திட்டமாக சொன்னார். இது என்னுடைய காலம், இது பகற்காலம், நான் செய்யக்கூடிய வேலையை நான் துரிதமாய் செய்ய வேண்டும் என்று அவர் தெளிவாக இருந்தார். அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சபையில் நம்முடைய பிள்ளைகளாகிய உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எழுந்து நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் பாருங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பிளான் இருக்கும். என்னன்னா, நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம வீட்டை கட்டணும், இல்லை நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த பிளான் எல்லாம் நமக்கு இருக்கிறது. சரி, இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகலாமா, இன்னும் பணம் நமக்கு நிறைய வரும், நம்ம ஹைக் நிறைய கொடுப்பாங்க, அதனால் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு உலக பிரகாரமான பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வீடு வாசல் சம்பாதிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பிளான் இருக்கு. வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ணோன்ற பிளான் இருக்கா? உங்கள் கையில் இந்த நேரத்தில் உங்கள் கையில் பிளான் இருக்கா? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படலையே, அவங்கள ரட்சிப்பதற்கு ஏற்ற பிளான் உங்கள் கையில் என்ன இருக்கு? என்ன செய்யறதா நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த பிளான் இல்லாத பட்சத்தில் என் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். பாருங்க, திட்டம் இல்லாத, நோக்கம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய பயணம் இருக்குன்னா அது பிரயோஜனமற்றது. ஒரு பிளானே இல்லை, இந்த வருஷத்துக்குள்ளே இதை செய்யணும், இந்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், இந்த காலகட்டத்துக்குள்ளே என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் நிறைவேற்றணும் என்ற எண்ணமும் ஒரு துடிப்பும் உங்களுக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுங்க. கிறிஸ்துவானவர் 3.5 வருஷம் தான் அந்த ஊழியத்தின் காரியத்தை கையில் எடுத்தார். அந்த 3.5 years அவர் வந்து அவ்வளோ அமேசிங்காக அவருடைய வேலைகளை செய்து முடித்தார். அவர் காரியங்கள் அற்புதமாய் செய்து முடித்தார். அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம எப்படி செய்து கொண்டிருக்கோம்? இன்னைக்கு யுத்தத்தை குறித்து இவ்வளோ கேள்விப்படுறோமே, எவ்வளோ காட்சிகளை பார்க்குறோமே, மரணத்தில் அவ்வளவாய் துடித்து கொண்டிருக்கிறார்களே, எல்லோரும் மரண பயத்தில் இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்களுக்கு அலறுகிறார்களே, அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அங்கே வந்த ஒரு விஷயம் எப்போ நம்ம நாட்டுக்கு வராதா, நம்ம இடத்துக்கு வராதா? எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அருமையான ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெகேமியாவில் குறித்து நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம் என்றால், நெகேமியா தன் காலகட்டத்தில் தேவ சமூகத்தில் உண்மை உள்ள வாலிபனாக, உண்மை உள்ள மனிதனாக அவன் காணப்பட்டான். பாருங்க, அவன் ராஜாவுக்கு திராட்சரசம் வார்க்கிறவனாக, ஒரு பானபாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ராஜாவுக்கு அவன் வந்து திராட்சரசம் ஊற்றும் போது ராஜா பார்க்கிறார், என்ன இவன் ரொம்ப சோகமா இருக்கிறனே, என்ன விஷயம் என்று விசாரிக்கிறார். வாசிக்கலாம், நெகேமியா 2:2-3 அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே?
இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஆமென். பாருங்க, ராஜா ஒரு விஷயத்த வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லையே, இவன் டெய்லி வருவான், உற்சாகமா இருப்பான், அவன் கரெக்டா அவன் வேலையை செய்வான். ஆனா இன்னைக்கு ஒரு துக்கமா இருக்கிறான், அவன் வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இவனுக்கு உள்ள வியாதி இருக்கிற மாதிரி தெரியல. அவன் எல்லா வேலைகளும் செய்யறான், ஆனா அவன் முகம் மட்டும் ரொம்ப துக்கமா இருக்கிறது என்று அவர் அறிந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு. அப்பொழுது நெகேமியா என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் துதிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இல்லாதிருப்பது எப்படி என்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ரொம்ப தெளிவா ஒரு திட்டத்தை சொல்லுகிறாரு. ஆண்டவரே, ராஜாவே, இந்த மாதிரி என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகளும் எங்களுடைய காரியங்களும் ஆலயத்தினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? என்னால் என்ன பண்றதுனே தெரியல. அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்போ ராஜா கேட்கிறாரு, சரிப்பா, இப்போ நீ என்ன பண்றதா இருக்கிற, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ற, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது நெகேமியா தெளிவான ஒரு பிளான் சொல்றாரு. என்னன்னா, இந்த காலத்துக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தன்னுடைய திட்டத்தை அவர் சொல்லுகிறார். இங்க இருந்து இந்த அரண்மனை விட்டு நான் வெளியில போனா நான் அங்கே எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு இந்த திட்டத்துக்குள்ள நான் வெளியில வரணும், உள்ள வரணும் அப்படின்னு அவர் பேசுகிறார். 52 நாட்கள் அப்படின்னு அவர் கட்டி முடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப 52 நாட்கள்னா அவர் ஒரு 55 நாளுக்குள்ள நான் ரிட்டர்ன் வந்துடுறேன், எனக்கு இவ்வளவு நாட்கள் போதும் என்று ஒரு திட்டமும் ஒரு வரைமுறையும் அவர் அங்கே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் கையில ஒரு பிளான் இருந்துச்சு. அவர் கையில இதை நான் இதுக்குள்ள செஞ்சிருவேன் அப்படின்றது அந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் சொல்லும்போது ராஜாவுக்கு அது என்னவா இருந்ததுன்னா, என்னை அனுப்ப ராஜா சித்தம் கொண்டார். ராஜா அதை அனுப்புனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல ராஜாவே, நான் போவேன், எப்படி இருக்கும் தெரியாது, அங்க போனா ஒரு 6 மாசம் ஆகலாம், அதெல்லாம் நான் முடிச்சுட்டு கட்டி முடிச்சுட்டு வரணும், இங்க இருந்து எப்படி அதெல்லாம் தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா ராஜா அனுப்பியிருக்க மாட்டாரு. ஆனா ராஜாவுக்கிட்ட அவன் கொண்டு போகும்போது பிளானோட போறான். இவ்வளோ நாளுக்குள்ள முடியும், இத்தனை நாட்குள்ள நான் ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்னு அந்த ஒரு காரியத்தை குறித்து, எதை குறித்துனா தன்னுடைய அந்த அலங்கத்தை கட்டும்படியாக, தன்னுடைய ஜனத்தை பார்க்கும்படியாக, பிதாக்களுடைய அந்த கல்லறை இடத்துல போய் அங்க சுட்டரிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கட்டி தேர்ந்து முடிக்க பெரிய மிகப்பெரிய பிளான் அது. அது அவ்வளோ எளிதாய் போய் பண்ண முடியாது. அவ்வளோ கடினமான ஒரு காரியம். சுற்றி இருக்கிறது எல்லாம் வந்து ஆசீர்வாதமா அந்த இடத்துல வந்து சரியான ஒரு அனுகூலம் இல்லாத காலகட்டம். ஆனா அவன் பிளான் கரெக்டா இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிளான் எப்படி இருக்கு? கிறிஸ்துக்குள்ள நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எதுக்குள்ள எதை முடிக்கணும்ன்ற பிளான் எங்க வச்சிருக்கீங்க? உங்க கையில பிளான் இல்லாத பட்சத்துல, இது இந்த காலகட்டத்தில் நீ செய்யாத பட்சத்துல நாளை பின்பதாக ஆத்துமாக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. இது பகற்காலமா இருக்கிறது, இது கிருபையின் காலமா இருக்கிறது, இது முடிவுக்கு நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இந்த வேளையில வார்த்தையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழக்கக்கூடிய காலம் அல்ல இது. நம்முடைய ஆத்துமாக்களை சேர்க்கக்கூடிய காலம். அவர்களோடு கூட இடைப்பட்டு நீங்க உங்க காரியங்களில் நீங்கள் திட்டமாய் ஒரு பிளான் பண்ணி இந்த நாட்களுக்குள்ளாக இந்த காரியத்தை நான் முடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, காலத்தை வீணடிக்க கூடாது. இந்த நாட்கள் குறுகிய நாட்கள், இந்த நாட்கள் முடிந்து போகிற நாட்களா இருக்கிறது. எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு இருக்கும் பாருங்க. அங்க நடக்கிற அந்த யுத்தம் எவ்வளவு நாள் ஆகும்? ஒரே ஒரு இடத்துல நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அந்த யுத்தம், ஏதோ ஒரு வார்த்தையில நம்ம பக்கமா திரும்பிடுச்சுன்னா நம்முடைய காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருக்கிறவங்களை நம்ம இழந்துட்டோம்னா இந்த இழப்புக்கு யார் பதில் சொல்வா? அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பாருங்க, கோடான கோடி ஜனங்களுக்கு இன்னைக்கு இன்னும் சுவிசேஷம் இந்தியாவில் அறிவிக்கப்படவே இல்லை. இன்னும் வந்து இந்தியாவில் பூரணமான ரட்சிப்பை பெறவே இல்லை. இன்னும் நாம எப்படி இருக்கிறோம் என்றால், நம்ம காலகட்டத்தில் ஏதோ செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். செய்தி நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குன்ட்டு நாமளும் அமைதியோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இப்போ என்ன ஆயிட்டோம்னா, கையில் ஒரு 2 ஆத்துமா, கையில் ஒரு ஆத்துமா, இவங்களை வச்சுக்கிட்டு அதுவே அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதே மிகப்பெரிய குறிக்கோளா, மிகப்பெரிய கோலா, அதை வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அதுக்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல, கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, பெரிய காரியம் இருக்கு, அறுவடை மிகுதியா இருக்கிறது. நாம எழுந்து இன்றைக்கு இந்த பகல் காலில் வேலையை செய்யலைன்னா அவ்வளவுதான். நம்மளுடைய காலகட்டத்தில் எப்படி நிற்போம் என்று நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்தில் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று அறிந்து துரிதமாய் செயல்படுங்க. உங்க கையில தெளிவான ஒரு காரியம் இருக்க வேண்டும், தெளிவான முடிவு இருக்க வேண்டும், தெளிவான காரியம் இருக்க வேண்டும். நேரம் என்ன, எவ்வளவு நேரம் போகும், இன்னும் எவ்வளவு நாள் எவ்வளவு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. பாருங்க, கொரோனாவை குறித்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம். கொரோனா காலங்களை நம்ம கடந்து வந்தோம். கொரோனா எங்கேயோ தான் ஆரம்பிச்சுது, இங்கே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும் போது சீனால தானே
ஆரம்பிச்சது, அது ஒன்றும் இல்லை அப்படின்னோம். இல்லை, எப்போ தெரியுமா நம்ம பயந்தோம்? நம்ம வந்து கரெக்டாக பிப்ரவரி மாதம் 2020 அது ஒரு லாக்டவுன் இந்தியாவில் போடும்போது தான் அடடே அது அங்கே இல்லை இப்போ இங்கே இருக்குன்னு பயந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முடக்கத்தை கண்டோம், வருமான இழப்புகளை கண்டோம், பெரிய பதட்டத்துக்கு நேராக போனோம், பல உயிர்களை நம்ம இழந்தோம். ஸோ எங்கேயோ ஆரம்பித்த ஒரு விஷயம் ஆனால் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து திகைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாடுது. அதே தான் இப்பவும் சொல்கிறேன், எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கு யுத்தம், எங்கேயோ ரஷ்யாவில் நடந்துச்சு, இப்போ இஸ்ரேலில் நடக்குது, அப்புறம் இந்தியாவில் நடக்காதது என்ன நிச்சயம்? இந்த உலக நாடு முழுக்க எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாமே கர்த்தருடைய வருகையை முன்குறிக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் வந்து விரும்புகிறார். தெளிவான ஒரு முடிவு நெகேமியா கையில் இருந்தது, தெளிவான ஒரு நோக்கம் இருந்தது. அந்த ராஜா பர்மிஷன் வாங்குவதற்கு அவ்வளோ திட்டமாய் பிளான் பண்ண அருமையான அந்த பிள்ளையை பார்த்து நாம இன்றைக்கு உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ரெவலேஷன்ல நம்ம வாசிக்கிறோம், ரெவலேஷன் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இனி காலம் செல்லாது என்று வசனம் சொல்லுகிறது. இனி காலம் செல்லும்னு யாரும் வெயிட் பண்ணாதீங்க, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னும் இருக்க நாட்கள் நெருங்கிட்டே இருக்கிறோம், நாட்கள் முடிய போகிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் பகற்காலத்தில் நான் செய்ய வேண்டிய கிரியைகள் உண்டு, நான் அற்புதம் செய்ய வேண்டும், நான் அதிசயத்தை செய்ய வேண்டும். என்னுடைய காலகட்டம், எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நான் பயன்படுத்த வேண்டும். கிரியை நடக்கக்கூடாத காலம் வரும் என்று தீர்க்கதரிசியாகி அவர் சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கு அடியன் அதை பற்றி தான் உங்களிடத்துல பேச வந்திருக்கிறேன். நீங்க எப்படி தான் மாறணும்? 1 பேதுரு இதை குறித்தும் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. உங்க வீட்டுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, சோ உங்க தேசத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. தெளிந்த புத்தியோடு இருங்க. நெகேமியா கிட்ட ஒரு தெளிந்த புத்தி இருந்துச்சு. காலத்தை முடிக்க வேண்டும், காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த திட்டம் அவரிடத்துல இருந்தது. எத்தனை திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க என்பதை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். தெளிந்த புத்தியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. இதுவே அனுக்கிரக காலம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. சோ தேவன் நமக்கென்று கட்டளையிட்ட அனுக்கிரக காலம் இதுதான். இந்த அனுக்கிரக காலத்துல நாம் இத பகற்காலமாய் நினைத்து நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய வேலைகளில் நம்ம வேலைகளை எடுத்து செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமா உங்களோடு கூட பேசியிருக்கிறார். என் தேவனாகிய ரட்சகர் உங்களோடு முகமுகமாய் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், எழுந்து நடத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நடக்கிற யுத்தத்திற்காக நாம வந்து அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், நாம திறப்புல நிற்க வேண்டும். அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. அல்லேலூயா. எருசலேம் சமாதானம் நாம் பெற்று தருகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த எருசலேம் சமாதானத்துக்காக போராடுகிற இடத்துல இருக்கிறோம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருக்கிற நிலைமையை புரிந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியத்தினுடைய துவக்கம் ஒரு இடத்துல இருந்தாலும் முடிவு எங்க போக போகிறது, என்ன நடக்க போகிறது என்ற ஒரு தெளிந்த ஞானம் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ராக்காலம் வருகிறது. அந்த காலம் வருவதற்குள்ளதாகவே நாம் நம்முடைய வேலைகளை செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த நாட்களில் கர்த்தர் உங்க கையில கொடுக்கப்பட்டது எல்லாவற்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஞானத்தோட, அறிவோட, புத்தியோட செயல்பட்டு இருக்கிற காலகட்டத்தை சாட்சியாய் நடத்துவோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம், கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிப்போம். ஸ்பெஷலா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாம் எல்லோரும் திறப்பில் நின்று இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. இஸ்ரவேலுக்காக நாங்கள் இந்த வேளையில வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இப்போது நடந்து கொண்டிருக்கிற போருக்காகவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன சான்ஸ் கர்த்தாவே அப்பா, இந்த பகற்காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் இப்பொழுதே ஆண்டவரே இந்த பகற்காலத்தில் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க எழுந்து நிற்கிறோம். சமாதானத்தை ஆண்டவரே இஸ்ரவேலில் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே அப்பா இந்த போர்ல நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேகர் கண்ணீரோடு, வேதனையோடு, பயத்தோடு அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த அவல நிலைமையை நிறுத்தும்படியாய் தயவு கூர்ந்து சபையில ஆண்டவரே நாங்கள்
நாங்கள் எல்லோரும் ஒருமித்து ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களுக்காக இறங்கி வந்து ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்தருளும்படியா இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா அப்பா இரக்கமுள்ளவர் அல்லவா நீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில இந்த ஜெபத்தை அங்கீகரித்து வழி நடத்தும். இந்த வேளையில கூட கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்றி ஆண்டவரே. நீர் எப்படி உம்முடைய காலகட்டத்தில் திட்டம் பண்ணி வேலைகளை செய்து முடித்து அற்புதத்தை செய்தீரோ அதே மாதிரி நெகேமியா செய்து முடித்தது போலவும் கர்த்தாவே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் திட்டமாய் செய்து முடிக்க வீட்டில் ஆத்தும ரட்சிப்பை கட்டளிட்டு ஆண்டவரை அதற்கு ஏற்றார் போல எங்களுடைய ஊழியத்தை நடத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. அழிந்து போகிற உலக பொருட்களால் எல்லாரையும் ஆண்டவரை சம்பாதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாத காலம் வந்து விட்டது என்றதே இன்றைக்கு எச்சரிப்போடு சொல்லி அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஆண்டவரை அடியேன் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆளுகை செய்து நீர் வழி நடத்துவீராக. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனம் சோர்வு எல்லாம் நீங்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினீர் இனியும் தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.